குடல் புழுக்கள். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ குடல் வார்ம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டேப் வார்ம், பின் வார்ம், ஊக் வார்ம், த்ரெட் வார்ம், இது போன்று பல வகையான குடற்புழுக்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியும்னா, அப்டாமன் பெயின் இருக்கும், அப்டாமன் ப்ளோட்னஸ் இருக்கும். ஸோ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோஷன் டயரியாவாக இருக்கும், இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். சில நேரத்தில் அப்பிடைட் இருக்காது, சில நேரத்தில் வெயிட் லாஸ் சிவியராக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு பேல் லுக்கிங் அனிமிக்காக இருப்பீங்க. ஸோ பாடி ஈமாஷியேட்டடாகவும் சில நேரத்தில் இருப்பீங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க மோஷன் போறதுல நிறைய புழுக்கள் தென்படும். ஸோ முக்கியமாக உங்களோட ஆனல் ரீஜன்ல இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அதை நீங்க உற்று நோக்கும் பொழுது அதுல சில வேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு டைரக்டா கண்ணுக்கே தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதற்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கிறது. நம்ம அல்பெண்டசோல், இந்த ஐவர்மெக்டின், இது போன்ற டேப்லெட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துவோம். மேலும் பாத்தீங்கன்னா இது வராமல் தடுப்பது எப்படின்னு பார்க்கணும். காரணம், இது வருவதை எப்படி தெரிந்து கொண்டால் வராமல் தடுத்து விடலாம். ஸோ நீங்க எடுக்கிற ஃபுட்டு, வாட்டர் கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பார் ஃபுட்டா நடக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஃபுட் எல்லாமே அன்குக்டு ஃபுட்டு, மீட்டு இதெல்லாம் எடுத்துக்கொள்வதனால் நம்மள புழுக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் தவிர்த்தாலே நீங்கள் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ல இருந்து விடுபடலாம்.